ஹே காய்ஸ், நம்ம மல்லி சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. அண்ட் இந்த தீபிகா வந்து வர வர அந்த ஒரு கேரக்டரே ரொம்பவே வந்து வஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக ஒரு சின்ன பிள்ளையோட ஒரு ஓட்டப்பந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இவ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியலைங்க. ஸோ தீபிகாவோட கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தீபிகா வந்து ஐஷோ வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மல்லியும் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ குழந்தைக்கு நடக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து எப்படியாவது ஐஷோ வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தீபிகா பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட வந்து பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னே வந்து தெரியலை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்காக ஸ்கூலில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில் கூட வந்து ஒரு போட்டி ஒரு பொறாமை. ஸோ இந்த மாதிரி அந்த வெண்பா அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தை வந்து ஜெயிச்சிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னே வந்து சொல்கிறதுனே வந்து தெரியலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளோட யோசனை எல்லாமே வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் யார் தீபக்கும் வந்து இருக்காரு. ஸோ தீபக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தீபிகாவை வந்து பார்த்துட்டு எதுக்காக இப்படிலாம் நீ வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இது ஜஸ்ட் வந்து ஒரு குழந்தைங்களுக்கான ஓட்டப்பந்தயம் மட்டும்தான், நீ இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வர்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து இதெல்லாம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், அதெல்லாம் நீங்களாம் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்படியாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்லியும் வெண்பாவும் இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இங்கே வந்து இருக்க விடக்கூடாது. முதல்ல இந்த மல்லியை இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே கிளப்பினா மட்டும்தான் நம்ம பொண்ணு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த தீபிகா வந்து பிளான் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இந்த மாதிரி விஜய்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து தீபிகா இந்த மாதிரி வந்து மல்லி இந்த இடத்த விட்டு கிளம்பி போவா அப்படின்னு பிளான் பண்ண நம்ம தீபிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆள்கிட்ட, அதாவது ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, ஸோ அந்த ராஜிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ராஜியுமே வந்து நம்ம மல்லிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்பவே சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் மல்லி, நீ எங்கே இருந்தாலும் சரி உடனடியாக நீ வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ விஜய்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம மல்லியால் கொஞ்சம் கூட தாங்க முடியாது. எப்படி இந்த விஷயத்தை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, உண்மையிலேயே வந்து விஜய்க்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயத்தில் வந்து இந்த ஓட்டப்பந்தயம்லாம் வந்து எதுவுமே நமக்கு வேண்டாம், நம்ம வந்து விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும் போது தீபக் கேட்குறாங்க, என்னாச்சு மல்லி, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போது வெண்பாவோட இந்த ரேஸ் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல சார், அதெல்லாம் வந்து வேண்டாம், எனக்கு விஜய் தான் வந்து முக்கியம், நாங்கள் அங்கே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதனால் வந்து சரி நீங்கள் மட்டும் போகாதீங்க மல்லி, நானும் வரேன் உங்கள் கூட, வாங்க நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஷோ நீ போயாட்ட அம்மா கூட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாப்பாவை வந்து தீபிகா கூட வந்து விட்டுட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ போகிற வழியில் வந்து கண்டிப்பாக இவங்களை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, சீக்கிரமாக போயிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன ஏதுன்னு உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் போகிற வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அடியாள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த காரில் வந்து இவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்க, இவங்களை வந்து நீ வந்து எங்கேயுமே போக விடக்கூடாது, ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் கரெக்டாக அவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாமே வந்து இவங்க கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயும் போகக்கூடாது, எங்கே நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படி இப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மல்லி சொல்கிறாங்க, யாருடா நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ வந்து எங்ககிட்ட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சார் எனக்கு என்னமோ இது வந்து வேறு என்னமோ பிளான் பண்ணி தான் பண்ணுற மாதிரி வந்து தோணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் மல்லி, எனக்கும் அப்படி தான் வந்து தோணுது, இங்கே பாருங்கடா ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிருங்க, அப்படி இல்லை அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரியா இவரும் நம்மளை வந்து அடிச்சிருவாரா, பார்க்குறதுக்கு எப்படி இருக்காரு, இவர் நம்மளை அடிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்து மல்லியும் சரி அந்த தீபக்கும் சரி அவங்க எல்லாத்தையுமே வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வெண்பா ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டதுனால ஆல்ரெடி அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டாடாக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி வந்து கொஞ்சம் பயத்தில் வந்து இருந்தாலும் இவங்க 2 பேருமே ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே நம்ம இங்கே வெயிட் பண்ணக்கூடாது மல்லி, இது கண்டிப்பாக வந்து அந்த தீபிகாவோட பிளானாக தான் இருக்கும், நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவள் என்னமோ பிளான் பண்ணி பண்ணுறா, எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு வந்து எதுவுமே ஆயிருக்காது அப்படின்னு தான் வந்து தோணுது, ஏன்னா உன்னையும் வெண்பாவையும் அந்த இடத்த விட்டு அவள் வெளியே அனுப்பணும், அப்படி பண்ணாதான் வந்து ஐஸ்வர்யா வந்து அதில் ஜெயிக்க முடியும், இல்லை அப்படின்னா வந்து வெண்பா தானே ஜெயிப்பா, அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவள் இந்த மாதிரி பாகுபாடு பார்த்ததுனால மட்டும்தான் இப்படிலாம் நடந்திருக்கும், நம்ம போகிற வழியில் என்ன ஏதுன்னு ப்ராப்பராக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட போய்க்கலாம்,
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து போறாங்க. ஸோ கண்டிப்பா விஜய்க்கு வந்து எதுவுமே ஆயிருக்காது. ஏன்னா இது எல்லாமே பக்கா தீபிகாவோட பிளான் தான். இவ்ளோ கேவலமா, இவ்ளோ வொர்ஸ்ட்டா வந்து அவ வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்த கண்டுபிடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லி வெண்பாவோட அதிரடியா போயிட்டு அங்க வந்து இறங்க போறாங்க. நெனச்ச மாதிரி அந்த ரேஸ்ல வெண்பாவ வந்து கலந்துக்க வச்சு வெண்பாவ வின் பண்ண வைக்கவும் போறாங்க. இதனால நம்ம தீபிகாவோட மூக்கு பார்த்தீங்கன்னா உடைஞ்சு கிடக்க போகுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. இன்னும் சுவாரஸ்யமா எபிசோட் போச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.